தஞ்சை கோயில் சம்பந்தமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இவங்க சொல்கிறாங்க பல்வேறு கருத்துக்களை வந்து எந்த இடத்துக்குலாம் போகிறாங்களோ அங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் முதல்ல அவங்க சொன்னது கேட்டால் தஞ்சாவூரில் தான் சொன்னாங்க. அங்கே சொன்ன பிறகு தான் அடுத்தடுத்து சர்ச்சையாகும்போது கேட்டால் அங்கே போகிற இடத்துலலாம் வந்து அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரியான சில வார்த்தைகள் வந்து அங்கே தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மும்பை வாசியாக வந்து சூர்யாவோட மும்பைக்கே அவங்க போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு குடும்பங்களில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாமியார் மாமனார் கூட வந்து இவங்க வந்து சேர்ந்து கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தாங்க. பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்க வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக போய்ட்டு அது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் தான், நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து விலகி போய் இன்னொரு ஸ்டேட்டில் போய் அங்கே தங்கும்போது அங்கே இங்கே உள்ள மக்களுடைய பார்வை இருக்குல்ல, சூர்யா மீது உள்ள பார்வை வந்து வெறும் நடிகராக மட்டும் பார்க்காம நம்ம வீட்டு பிள்ளையாவே பார்த்துட்ருக்கிற ஒரு சூர்யா வந்து இங்கே இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லாமல் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார், ஸோ மும்பை வாசி ஆகிட்டார் அப்படின்போது அதுக்கப்புறம் அவங்க பேசக்கூடியது எல்லாமே வந்து பார்வையால் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு.